ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் நான் மாடி தோட்டம் க்ளீன் பண்ணுற வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்போ தான் அந்த ஏப்ரல் மேல தான் எனக்கு க்ளீன் பண்ணக்கூடிய டைம் கிடைக்குது. இவ்வளோ நாளும் அப்படியே ஓடிட்டு இருந்தனால கொஞ்சம் கூட எனக்கு டைம் கிடைக்காது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணக்கூடிய டைம் வெயிலாக இருக்கும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கிடையில நான் ஒன்று ரெண்டு பண்ணுறது நான் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதையே நான் க்ளீன் பண்ணுறது அப்படியே போட்டுட்டு ஏதாவது நான் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறது. இந்த ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஹைபிரிட் ரெட் பினோக்கியோ ரோஸ் தான். அதோட கிளைய நான் வளச்சு விட்டு தான் இந்த ரோஸ உருவாக்குனது. பார்த்தீங்களா? இத மாதிரி தான் ஏதாவது நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோஸ் உருவாக்கலாம். கட்டிங் மூலம் எப்படி வளருது? எப்படி நான் நெறைய செடிங்கள உருவாக்குறேன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இத மாதிரியெல்லாம் தான் நான் பண்றது. பண்றதுல செடி உருவாயிருது. நம்ம நெறைய வாட்டி ட்ரை பண்ணா ஒரு வாட்டி கண்டிப்பா வரும் செடி. அதுக்குள்ளேயே ஒரு தக்காளி செடி இருக்கு. அதே மாதிரி ரெயின் லில்லி இருக்குது. மேரிகோல்டு இருக்குது. களச்செடியெல்லாம் புடுங்கிட்டு அந்த தக்காளியும், அந்த மேரிகோல்டையும் விட்டுருக்கேன். அந்த ரெட் பினோக்கியோ ரோஸ்ல வளர்ந்த விதை தாங்க, ரோஸோட விதை. எப்படி பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இத பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த சின்ன கொய்யாக்காவ பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சுங்க. ரோஸ் செடியில கொய்யாக்காவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து நிக்குது. கொஞ்சம் பெருசானா கொய்யாக்காவ பறிச்சு சாப்பிடுற மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இது பாருங்க தும்ப செடி. நெறைய மாடி தோட்டத்தில முளைக்குதுங்க. நான் கமெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் சொல்லவும் செஞ்சீங்க. இந்த தும்ப செடி அழிஞ்சிட்டு வருது. அத காப்பாத்தணும் அப்டின்ட்டு. நானே இது ரோட்டு சைட்லேருந்து எப்பவாவது ஒரு வாட்டி எடுத்து நட்டது. இப்போ மாடி தோட்டம் ஃபுல்லா விதை பரவி அது தானே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, தலைவலியா இருந்தனால, அ தலைவலிக்கு இதோட பூவ டீ போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேண்டியே நான் இத எடுத்துட்டு வந்தேன். ஆனா, அதோட இலைய நான் பசங்களுக்கு இப்போ கோல்டு, சளி ஏதா வந்தா, அதோட இலையும் நான் துளசி இல, நெறைய நம்ம ஹெர்பல் இலையெல்லாம் சேர்த்து வச்சு கசாயம் பண்ணி குடுப்பேன் பசங்களுக்கு. அதுக்கு வேண்டி அந்த தும்ப செடிய வீட்ல மாடி தோட்டத்தில வச்சிருக்கேன். நான் இப்ப நடலனாலும் பரவால்ல. அது விதை விழுந்து எங்கேயாவது வளர்ந்துகிட்டே இருக்கும். இது பசலைக்கீரையோட விதை தாங்க எடுத்துட்டு இருக்கேன். பசலை செடியே காஞ்சு போயிருச்சு. எல்லாம் இப்போ ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கனால, அதில இருக்கிற விதைங்களே நான் வேஸ்ட் பண்ணாம ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு தான் அத கட் பண்ணி காஞ்சதெல்லாம் கட் பண்ணி எடுப்பேன். இது ஒரு மல்பெரிங்க. ரோட்டு சைடுன்னு எடுத்துட்டு வந்தது. பெருசா காய்க்கும்னு எடுத்துட்டு வந்தேன். இப்பவும் சின்னதா தான் காய்ச்சிட்டு இருக்கு. அந்த பசலைக்கீரையோட விதை கீழ விழுந்து பார்த்தீங்களா, சின்ன செடி நெறைய முளைச்சு நிக்குது. சின்னதா காய்க்கிறதுனால எனக்கு இத மல்பெரிய தூக்கி எறியணும்னு நெனச்சேன். ஆனா, இப்ப பாருங்க கிளீன் பண்ணக்கூடிய இடம் என் மனசு கேட்கல. அத அப்படியே விட்டுட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இடையில ஒரு செடிய விட்டு அதுக்கு மேல படத்தி விட்டா, அதுக்கு ஒரு படர்ந்து போக்கு ஒரு இடம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த செடிய அப்படியே விட்டுட்டேன். இது ஜெர்பரா செடிங்க. மாவு பூச்சியெல்லாம் நெறைய தாக்கியிருக்கு. கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய் தெளிச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணதுக்கப்புறம் வேப்பெண்ணெய தெளிச்சு விடணுங்க. இப்ப இந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன் தூத்துவாரி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டாவது கிளீன் பண்ணிக்கிட்டேன். 4 பாட்டு கிளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் மன திருப்தியா இருந்துச்சு. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை ஃபிரெண்ட்ஸ்.